ஹெரிவோம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹைக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு தனுர் லக்னம். அந்த தனுர் லக்னத்திற்கு அதிபதி குரு அந்த லக்னத்திலேயே சம்மதம் இருக்கணும். அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது அதீதமான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 100% அந்த பலனை கொடுக்கும். லக்னாதிபதி லக்னத்தை பார்த்துச்சுன்னா ஒரு 60% பலன் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது அதீதமான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ தனுர் லக்னம், லக்னத்தில் குரு. அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறாருங்க. அந்த குரு பாருங்கள், ஆட்சி பெறாரு, ப்ளஸ் திக்பலம் அடைகிறாரு, ப்ளஸ் மூலத்திரைகரம் அடைகிறாரு. அப்போ இந்த குருவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதீதமான ஒரு பலன் இருக்குது. இந்த மாதிரி லக்னாதிபதி லக்னத்தில் சம்மந்தப்படும் பொழுது அந்த ஜாருக்கு பார்த்துட்டிங்கன்னா அதிகமான ஒரு தைரியம் இருக்கும். சில நேரங்களில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோக தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கும். தனக்கு என்ன தேவையோ அதைய வழிநடத்தி செல்லக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. அதுபோக பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது நெருங்கிய உறவுகளிடத்தில் தவறான ஒரு பழக்க வழக்கத்திலேயோ ஈடுபடக்கூடிய ஒரு ஜாதகர் இருப்பாங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுதும் அல்லது லக்னத்தை பார்க்கும் பொழுதும் அந்த கிரகத்துடைய தசா புத்தி அந்த நடக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஜாதகர் பார்த்துட்டிங்கன்னா நெருங்கிய உறவிடத்தில் தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. அப்போ அந்த காலகட்டங்களில் கவனமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி செல்வது சால சிறந்தது. அது போக பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு தலையில் அடிப்படுறது, தலைவலி சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குது. அது போக லக்னாதிபதி லக்னத்தில் சம்மந்தப்பட்டு திசா புத்தி நடக்கும் பொழுது அது கணவர் மனைவிக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் அதை பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வேலையில் செய்ய ஆரம்பிக்கும். ஹெரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம்.